வணக்கம். ஆ வணக்கம் ஒலிவண்ணன் சார். ஸோ எனக்கு வந்து 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து சமுதாயத்துல ஒரு சில அ காலகட்டத்துல ஒரு கட்டமைப்பு ஒண்ணு. நீங்க கூட அந்த வார்த்தைய யூஸ் பண்ணீங்க. ஃபோர்ஸ்ட் சிட்யூவேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஒரு கட்டமைப்பு அப்படி உருவாக்கப்படுது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் சாப்பிடணும், தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது எவ்வளோ பெரிய ஹம்பக் அப்படின்ற மாரி நமக்கே தெரிய வருது. ஸோ இலக்கியத்திலயும் இந்த வாசிப்பு இதுலயும் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுதா? ஏன்னு கேட்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அத தான் வாசிப்பேன். உங்களுக்கு பிடிச்சத நான் வாசிக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு பிடிச்சத நீங்க வாசிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இப்போ ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அ ஒரு ப்ரோஸ் போயட்ரி இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. நவீன இலக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி திணிக்கப்பட்ட விஷயங்கள் இலக்கியத்திலும் உண்டா? இது முதல் கேள்வி. ஆ இது பதில் சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் கேட்கவா? எப்படிங்க சார்? நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேங்க மேடம். அ எஸ். இது ஒரு நல்ல கேள்விதான். நெறைய நண்பர்கள் கேட்குறாங்க. இது இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். இத வந்து நீங்க அதோட கம்பேர் பண்ண முடியாது. அ ஏன்னா அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் தான். நீங்க சொன்னது வந்து பாம் ஆயில் சாப்பிடலன்னா நீங்க காலி அப்படிங்கிற மாரிலாம் வந்து பயங்கரமா வந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து திரும்பவும் வந்து ப அது செக்கு எண்ணெய்க்கு போறாங்க. அது 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 வந்து வேற. பட் இது ஏன் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்தா மாதிரி வந்து அன்றைக்கு இருக்கிற சமூக சூழல்களுக்கு ஏத்தா மாதிரி மாறிட்டே போகுது. அ மன்னிக்கணும் நான் உதாரணத்த திரைப்படத்துலருந்து சொல்றேன். ரொம்ப எளிது. இப்போ 30கள் 40கள் எல்லாம் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா, அ அது தியாகராஜ பாகவதர் காலத்துலலாம் பேசுற வசனங்கள் வந்து நாதா அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே அது போகும். அது பேசி கூட காமிக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப இடம் இல்ல. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு சூழல். "எங்கே போயிருந்தீர்கள்?" அப்படின்னு வரும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து, "நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டதுன்னும்." அதுக்கப்புறம் திடீர்னு 50ல வந்தது. 52ல வந்து கலைஞருடைய பராசக்தி வரும்போது, வசனங்கள் பக்கம் பக்கமா அந்த கோர்ட் வசனம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் மனோகரா நெறைய படங்கள் வந்து வந்துட்டே இருந்தது. திரும்பவும் ஒரு கட்டத்தில வந்து ஸ்ரீதர் போன்றவர்கள் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம், காதலிக்க நேரமில்லை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி படங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 70கள்ல வரும்போது, அ இப்ப பாரதி ராஜா வந்து திரும்பவும் மீண்டும் வந்து ஒரு ஒரு கிராமம்னா உண்மையான கிராமம் அப்படின்னு காமிச்சாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து படங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெற்றிமாறன் போன்றவர்கள், ரஞ்சித் போன்றவர்கள்லாம் இப்ப வேற கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. இப்ப திரும்பவும் வந்து நீங்க கேட்கறது பார்த்தா எனக்கு வந்து இப்ப தியாகராஜ பாகவதர் காலத்துக்கு நம்ம போவோமா? அப்படின்னு கேட்கிற மாரி தான் இருக்கு. இலக்கியத்த எடுத்தீங்கன்னா, சார்ல்ஸ் டிக்கன்ஸ் காலம் அப்படின்னா அது ஒரு காலம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலத்துக்கும் மாறிட்டே வருது. போன நூற்றாண்டுல ப ப இப்ப 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, ஃபியோடர் தாஸ்தவஸ்கி, டால்ஸ்டாய் இப்ப நெறைய ரஷ்ய எழுத்தாளர்கள் எழுதின எழுத்துக்கள். பிறகு 20ஆம் நூற்றாண்டுல பார்க்கும்போது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது அது வேற மாதிரி போயிட்டே இருந்தது. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் செகண்ட் வேர்ல்டுக்கு அப்புறம் மாடர்னிசம் வர ஆரம்பிச்சது. அந்த மாடர்னிசம்ங்கிறது அ எழுத்துல மட்டும் இல்ல, நெறைய விஷயங்கள்ல வந்தது. ஏன் மாடர்னிசம் வர ஆரம்பிச்சதுன்னா, மக்களுக்கு வந்து அதுவரைக்கும் இருந்த ஒரு ஒரு ஐடியாலஜி அதுவரைக்கும் இருந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையின்மை வந்துச்சு. ஏன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் பிளஸ் ஹிரோஷிமா, நாகசாகிலாம் பார்க்கும்போது, திஸ் இஸ் நாட் அன் ஆன்சர் வி ஷுட் டிஃபரெண்ட். அப்போ அ நெறைய விஷயங்கள் பேசப்படாத விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ அதனுடைய நீட்சி தான் அது. இப்போ நீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ 60, 70லலாம் எழுதப்பட்ட கதைகள்லாம் வந்து, அது ரொம்ப இயல்பா இங்க வந்து ஒரு ஒரு சென்னையில இருக்கிற ஒரு நடுத்தர மக்களுடைய இதுவா இருக்கும். பட் பின்னால வந்து இமயம் போன்றவர்கள், மத்தவங்கலாம் வந்து எழுதும்போது, அவர்கள் வந்து இந்த சமுதாயத்த ரெப்ரசன்ட் பண்ணாத மக்கள பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. இதுதான் மாடர்னிசத்தினுடைய ஒரு கோட்பாடே. அ அ அதுல அதுல கிடைச்ச பெரிய இது வந்து எல்லாரும் பேசப்படாதவர்கள்லாம் பேசப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படி வரும்போது அவங்க மொழியில தானே எழுத முடியும். அவர்கள் அ இப்போ ஒரு 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 கரிசல் காட்டுலருந்து எழுதப்படுதுனா, அந்த கரிசல் காட்டு மொழியில தான் எழுத முடியும். இது இது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமானது இந்த ஃபார்ம் அண்ட் ஸ்டைல் வந்து மாறிட்டே இருக்கும். நீங்க நீங்க ஒரு 5ஆம் வகுப்புல படிச்ச புத்தகத்த 7ஆம் வகுப்புல படிக்க முடியாது. 7ஆம் வகுப்புல படிச்சது 8வது படிக்கணும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு கிராஜுவேட் ஆயிட்டே போறீங்க. உங்களுடைய உங்களுடைய அந்த லெவல் ஆஃப் வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது அது வந்து ஒரு ஒரு அதுவும் வந்து ஒரு டோபமைன் வந்து குடுக்குற விஷயம் தான். டிஸ்சார்ஜ் பண்றது இல்லையா? மகிழ்ச்சியான விஷயம். இப்ப நீங்க தொடர்ந்து ஒண்ணுத்தையே வாசிக்கும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போர் அடிச்சுரும். யூ டோன்ட் கெட் தட் செக்ரியேஷன் ஆஃப் டோபமைன். அப்ப நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகுறீங்க. எலிவேட் ஆக இப்ப 90கள்ல எனக்கு நினைவு இருக்கு. நான் முதல்ல இந்த 90கள்ல இந்த சில எழுத்துக்கள் படிக்கும்போது எனக்கு புரியவே இல்ல. அப்ப இருந்த நேரத்துல இருந்த மக்கள், நண்பர்கள்லாம் சொன்னது வந்து, அப்படித்தான் இருக்கும். ஆனா படிக்க ஆரம்பிக்க வரும்போது, இன்னைக்கு தேடுதல்கள் வருது.
நாங்கள் வாருங்கள் படிப்போம்லேயே முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பண்ண புத்தகங்களுக்கும் இன்னைக்கு பண்ணுற புத்தகங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் முதல்ல பண்ணவங்க இப்போ வந்து பண்ண புத்தகத்துக்கும் இன்னைக்கு பண்ண வித்தியாசம் வந்துருக்கு. யாரும் வந்து அவங்க சொல்லவே இல்லை. அதுவே உங்களை அடுத்த தளத்துக்கு தானாகவே நகர்த்திக்கிட்டே போகும். அப்படித்தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாடர்னிஸ்டிக் ரைட்டிங்ஸ் வருது. அங்கே அங்கே வந்து மாடர்னிஸ்டிக் ரைட்டிங்கில் வந்து உங்களை வந்து ஒரு ரீடரை வந்து அவனையும் கூட சேர்ந்து திங்க் பண்ண வைக்குது. நீங்க அ ய ய 70கள்ல எழுதின கதைகள், 60கள்லனா வந்து விளக்கி ஈவன் அது ஃபார் தட் மேட்டர் வந்து 18th செஞ்சுரில சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்கும். ஒரு ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப விவரமா வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். எளிமையா போயிட்டே தான் இருக்கும். அது டேல் ஆஃப் டூ சிட்டீஸா இருந்தாலும், இப்ப இன்னொரு நாவலா இருந்தாலும். ஆனா இப்போ அப்படி இல்ல. எழுத்தாளர்களும் வந்து வாசகர்களுக்கு நெறைய இடத்துல விட்டுர்றாங்க அப்படியே லூசா. வாசகர்களும் சிந்திக்கிறான். வாசனுடைய லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதுதான் அதுதான் பியூட்டி. ஒரு 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 எண்ட் கூட தேவையே இல்ல. அதெல்லாம் கட்ட உடைக்கிறாங்க. அது அது ஒரு அழகு தானே அது. சமீபத்தில கூட நானு சாரி இத நான் வந்து திரும்பவும் சினிமாக்கு வரேன்னா, மகாராஜான்னு ஒரு படம் விஜய் சேதுபதியோட அருமையான ஒரு படம். அந்த படத்த நான் எல்லா எழுத்தாளர்களையும் பார்க்க சொல்லுவேன். அந்த படத்தில வந்து நடிப்போ, கதையோ இதுக்கெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டாம். ஆனா ஒரு கதைய எப்படி வந்து பல்வேறு சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல இருந்து அது எல்லாத்தையும் கொண்டாந்து மொத்தமா கடைசியில கொண்டாந்து முடிக்கிறாங்களா, அதே மாரி தான் இன்றைக்கு படைப்புகள் நெறைய பேர் நெறைய எழுத்தாளர்கள் எழுதுறாங்க. அ உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த பக்கத்துக்கும், அந்த சாப்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னடா இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. ஆனா, இந்த ஜிக்ஸா பசில் எல்லாம் முடிச்சு கடைசியில எல்லாம் வந்து சேரும்போது, "சபாஷ்!" அப்படின்னு கைத்தட்ட தோண வைக்கும் பாருங்க. அதுதான் எழுத்தாளர் வெற்றி பெறான். வாசகனும் வந்து ஒரு உற்சாக மனநிலைக்கு வரான். அதனால நீங்க வந்து திரும்பவும் வந்து தியாகராஜர் பாகவதர் காலத்துக்கு போனோம்னா, அந்த சிடிய எடுத்து போட்டு கேளுங்க. அங்க இருக்கிற பழைய புத்தகங்கள், படிக்காத புத்தகங்கள் எடுத்து நீங்க படிங்க சொல்றேன். நன்றி. ஓகே. தேங்க் யூ சார். நவ் மை செகண்ட் கொஸ்டின் உங்களுடைய பிஹெச்டி பத்தி சார். நான் அது என்னன்னு பார்த்தேன். ஸ்டடி ஆன் பிஹேவியர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ரிலேஷன் டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன் தமிழ் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி. தமிழ் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஸோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு அது உங்களுடைய இந்த பப்ளிஷிங் பிசினஸ் இண்டஸ்ட்ரியில இது எந்த அளவுக்கு உங்கள கொண்டு போச்சு? ரொம்ப அதுதான் எனக்கு இப்ப ஒரு பெரிய ஐ ஓப்பனரா நான் வந்து ஒரு ஒரு ட்ரெய்னிங், டீச்சிங் போவேன்றதுக்கு தான் போய் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணேன். சென்னை பல்கலைக்கழகத்தில தான் பண்ணேன். ஒரு நல்ல கைடு எனக்கு கிடைச்சாரு. நான் ஆரம்பத்தில நான் வேற நெனச்சாலும் திரும்பவும் நம்ம பப்ளிஷிங்குள்ளேயே வருவோம் அப்படின்னு அப்ப நான் பொறுப்பாளராகவும் இருந்தேன். அதனால எனக்கு நெறைய விஷயங்கள் என்னால வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. டேட்டா கலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்போ அப்ப நான் இத தான் எடுத்துக்கிட்டேன்னா, சமூக வலைத்தளங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து வாழத் தொடங்கியிருக்கு. 15, 16, 17, 18லாம் வரும்போது, சமூக வலைத்தளங்கள தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் எடுத்துட்டு பண்ணேன். அதுல அதுல பண்ணும்போது எனக்கு வந்து முதல்ல ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா, இப்ப ரிசர்ச் வந்து எப்பவுமே இப்படி தான் வரணும். இப்போ ஒரு கட்டுரை எழுதுறது, இப்ப இந்த மாரி பேசும்போது வாயில வந்தது அப்படியே இப்ப இப்படியே பரவலா பேச முடியாது. அதெல்லாம் அப்படி இல்ல. குறுகலா நீங்க கொண்டு வரணும். அந்த டைட்டில நான் டிஃபைன் பண்றதுக்கே ரொம்ப நாளாச்சு. அதுக்கப்புறம் அத எடுத்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அப்ளிகபிளா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இப்ப நான் இங்க பேசுனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை இப்ப சரளா அமெரிக்காலருந்து கேட்கும்போது, நான் அவங்களுக்கு பதில் சொன்னேன் இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு சோசியல் மீடியா பிரசன்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்றீங்க? உங்களுடைய உங்களுடைய சமூக வலைத்தளங்களுடைய உங்களுக்கு தாக்கத்த இன்னைக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு குடுத்துருக்கு. அதெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து நம்ம அந்த ரிசர்ச் பண்ணதுனால, அத உள்வாங்குனதுனால, இன்னைக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா என்னால பேச முடியுது. பிறகு நானும் வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால, நான் வந்து அத அத வந்து என்னால வந்து செய்ய முடியுது. இத வந்து நான் என்னுடைய வேண்டுகோள் வந்து சமூக வலைத்தளங்கள சரியாக, முறையாக பயன்படுத்துங்க. அத வந்து அது ஒரு வெஹிக்கிள் ஃபார் அஸ் டூ ரீச் டூ எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இல்லையா? அது அது அந்த வகையில வந்து என்னுடைய ரிசர்ச் வந்து ரொம்ப ரொம்ப ப வந்து பயனுள்ளதாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குடுத்தது அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகங்களும், இலக்கியங்களும் அப்படிங்கிற வகையில அதற்கு நான் நன்றி சொல்றேன். தேங்க் யூ சார்.